இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 141 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தாவீது தேவனிடத்தில் இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என் வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அக்கிரமக்காரர் மனுஷரோடு ஆகமிய கிரியையெல்லாம் நடப்பிக்கும்படியாக என் இருதயம் துன்மார்க்கரோட இணையக்கூடாது. அவர்கள் ருசியுள்ள பதார்த்தத்தை நான் சாப்பிடாமல் இருப்பேனாகன்னு சொல்லி தேவனிடத்தில் தன் வாய்க்கு காவலும் தன் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்படியாக விண்ணப்பத்தை வைக்கிறார். அதனால என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்கட்டும்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம நாவை காக்கணும்னா, சூழல் காரணமாக தீமையினாலே சூழப்பட்டிருக்கும் போது சிந்திக்காமல் நம்ம நாவு பேச தூண்டும். அப்போ அந்த நேரத்தில் நம் நாவை கட்டுப்படுத்த தேவனிடத்தில் நம்ம நாவுக்கு ஒரு காவல் வைக்கும்படியாக தேவனிடத்தில் நாம் கூட விண்ணப்பம் செய்யலாம். ஏன்னா உதடுகள் வாசல் ஏன் சொல்லப்படுதுன்னா, பேச்சின் நுழைவாயிலாக இருக்கிறது இந்த உதடுகள் தான். அதை காப்பதற்கு தாவீது இப்படியாக முறையிட்டார் இல்லையா? அப்போ மூடத்தனமான வார்த்தை ஒன்றும் நம் வாயிலிருந்து வந்து விடக்கூடாது. கவனக்குறைவான வார்த்தை நம்முடைய அழிவுக்கு வழிவகுக்கிறதா இருக்கும். அதனால் நீதியானதை பேசி தீய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும் என்பதை குறிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி தாவீதுடைய இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். அப்போது நமக்கு ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகள் நம் வாயில் வருதுன்னா, மன அழுத்தத்தின் காரணமாகவும் சவாலான சூழ்நிலையில் ஞானம் இல்லாமல் நாம் செயல்படுகிறதுனால தான் வருது. அப்படி அதை தவிர்க்கணும்னா, தினந்தோறும் நாம் தேவனை தேடுகிறதுலையும் தேவனிடத்துல நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி வேதத்தை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி அதே போல் ஜெபிக்கிறவர்களாயும் நாம் இருக்கணும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கிற நேரத்தை நாம் அதிகமாக்கும் போது அப்போ கர்த்தர் நம் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வார். நம் வாயினுக்கு அவர் காவலையும் வைப்பார். ஏன்னா தாவீது கேட்டபோது தேவன் அதை அப்படியே செய்தார் இல்லையா? ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த தேவ பக்தியே வீணாக இருக்கும்னு யாக்கோபு 1:26 பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 39:1 நாவினால் பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன்னு தாவீது சொல்கிறார். துன்மார்க்கன் நம்ம எதிர்க்க இருக்கும்போது நமக்கு கோபமோ மன அழுத்தமோ வரும். அதனால் நம்ம வாயினால் ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு நாம் கட்டுப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு தான் அவர் கடிவாளத்தை போட்டு தன் வாயை அவர் அடக்கி கொண்டேன்னு சொல்கிறார். நான் மௌனமாக இருக்கேன், ஊமையாக இருக்கிறேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருக்கிறேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரிக்கிறது. அப்போது பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசலை, ஆனால் அந்த பேசுகிற காரியம் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது இதுலேயே. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் ஊமையாக இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு சொல்கிறார். அப்போ வீணான தர்க்கங்கள் வீணான வாக்குவாதங்கள் உண்டாக இருக்கணும்னா நம் நாவுக்கு காவல் வைக்கணும். நம் உதடுகளின் வாசலை தேவன் காத்து கொள்ளணும். மீகா 7:5 பார்க்குறோம், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம்னு வேதவசனம் சொல்லுது. வழிகாட்டியை கூட நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் மடியிலே படுத்து கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உங்கள் வாயை திறவாமல் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறாரு. அப்படி இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனையை இந்த வசனத்தின் மூலமாக கொடுக்குறார். அப்போ சிநேகிதரையும் நீங்கள் விசுவாசித்து உங்கள் காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு வழிகாட்டின்னு யாராவது இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம்னு சொல்கிறார். உங்கள் மடியிலே படுத்து கொள்ளுகிறவர்களுக்கு நமக்கு உறவானவர்கள் இல்லையா, அப்படிப்பட்டவர்களிடத்துல கூட உங்களுடைய காரியங்களை பேசாமல் வாய் திறவாமல் எச்சரிக்கையாக இருங்கன்னு இன்றைக்கி வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு அறிவுறுத்துறார். ஏன்னா கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குன்னு நீதிமொழிகள் 34:15 பார்க்குறோம். யாக்கோபு 3:2 பார்க்குறோம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனால் ஆனால் அவன் பூரண புருஷனாக இருப்பான். தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். அப்போ நாவை அடக்குனா அவன் தன் சரீரத்தையும் அவன் அடக்கி கொள்ளுகிறான் இல்லையா? அவன் ஒரு பூர்ண புருஷனாகவே விளங்குறான் பார்க்குறோம். சங்கீதம் 71:8 என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்குதுன்னு வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 71
3-5 பார்க்குறோம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர்னு தாவீது சொல்கிறார். அப்போது தேவன் இருதயத்தை சோதித்து அறிகிறார் இல்லையா? நம் வாயின் வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே தேவன் அதை அறிந்திருக்கிறார். அதனால என்னை புடமிட்டு பார்த்து நீங்கள் ஒன்றும் காணாது இருக்கணும் கர்த்தாவேன்னு சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு தாவீது சொல்கிறார். இன்றைக்கும் நாமும் தாவீதை போல நம் நாவை அடக்குகிறவர்களாக இருக்கணும். மனுஷனுடைய செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலகாமல் என்னை காத்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறார். விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்தோன்னு தாவீது தேவனிடத்தில் தன் வழிகளை கூட ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கி இந்த ஆலோசனை நம்ம ஒவ்வொருவருக்குமே கடந்து வருகிறது. அதனால் நாமும் தேவனிடத்தில் தேவையில்லாத மதியீனமான காரியங்களை நம் வாயில் பேசாதபடிக்கும் அது விசுவாசிகளானாலும் சரி, நமக்கு வழிகாட்டிகளானாலும் சரி, நமக்கு தெரிந்த உறவானவர்களானாலும் சரி, யாருக்குமே அதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தாமல் அமைதியாக தேவனை துதித்து கொண்டு இருங்கன்னு கர்த்தருடைய ஆலோசனை இன்றைக்கி நமக்கு கடந்து வருகிறது. அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கும் நம் வாய்க்கு காவல் வைக்கும்படியாய், நம் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்படியாய் தேவனிடத்திலே நம்மை இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமீன்.